நம்ம மேக்ரோஸ்கேப்பில். இது தெரியுதா? இப்போ நல்லா பாரு, Q1 அப்படின்னு சொல்லி அது ஒரு சார்ஜ் வச்சுருக்கோம் 4 மைக்ரோ கூலும், -4 மைக்ரோ கூலும். Q2 பார்த்தீங்கன்னா 8 மைக்ரோ கூலும். டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் சம் XYZன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேவா? நம்ம ஃபார்முலா போடுறோம், நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதை டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். F = K Q1 Q2 R², அது பிரச்சனை இல்லை. என்ன முக்கியமான விஷயம், இது என்னையா? ஆமாம் எனக்கு தெரியும், நான் தானே ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனை. நல்லா பாரு, ஃபோர்ஸ் ஆன் Q1/Q2, இங்கே ஒரு வேல்யூ இருக்கா? ஃபோர்ஸ் ஆன் Q1/Q2 319.557. அதே ஃபோர்ஸில் தான் என்னது 211 இருக்குது. சொல்கிறது புரியுதா? நம்ம ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கா? புரியுதா? இதே வந்து இந்த சார்ஜ் வந்து நான் குறைக்கிறேன், இல்லை பாரு சார்ஜ் குறைக்க இந்த வேல்யூ குறையுதா? ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ் யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் வந்து 8 4s are 32 இருக்குது, இதை குறைச்சேன்னா 3 8s are 24. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் கம்மியாயிடுச்சா? அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகுது? கம்மியாகுது. வேல்யூ கம்மியாகுது, தெரியுதா? ஒரு சார்ஜ் 0 சார், அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆயிடுச்சு? இப்போ யோசிச்சு பாரு, இது வரைக்கும் இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் பாரு, இவன் இந்த டைரக்ஷனில் இருக்கா, இவன் இந்த டைரக்ஷன், ரெண்டு பேரும் அட்ராக்ட் பண்ணிக்க போகிறாங்க. இதே என்ன 0 தாண்டி ரெண்டுத்தையும் பாசிட்டிவ் ஆக்கிட்டேன், ஆரோ மார்க் தெரியுதா? எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு? ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுதா? தெரியுதா? நல்லா பாரு, இது 10 இது 8, சார்ஜ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ரெண்டு பேர் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஓகேவா? இப்போ வர சார்ஜை பக்கத்தில் கொண்டு வர, வாங்க சார் பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வர வர வேல்யூ கூடுதா? ஏன்? ஏன்னா F = K Q1 Q2/R². டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா ஃபோர்ஸு அதிகம். இப்போ நான் தானே ஷேர் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாது, இவன் சொல்லி கொடுக்குறான், நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க, நான் தானே ஷேர் பண்ணேன், ஞாபகப்படுத்துகிறானாக்கும். கரெக்டாக? இங்கே பாரு, தூரம் கொண்டு போனாலும் ஃபோர்ஸ் இருக்குது. கரெக்டாக? எனி டிஃபிகல்ட்டி? சார்ஜ் வந்து நல்லா பாரு, நான் இங்கே பாரு நெகட்டிவ் ஆக்கிட்டேன், இந்த சார்ஜ் நெகட்டிவ், இந்த சார்ஜ் பாசிட்டிவ். அப்போ ஃபோர்ஸ் பாரு, அட்ராக்டிவ் ஃபோர்ஸா? இந்த ஆரோ மார்க் ரொம்ப குட்டி உண்டா இந்த சைடு, தெரியுதா? அதே பக்கத்தில் கொண்டு வா, வேல்யூ கூடிக்கிட்டே வருதா இல்லையா? ஏன்னா டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? போகிறேன்.